இல்லை. தேவனுடைய மகிமையை விட்டு விலகி எங்கே போனாய்? அதாவது என்ன தவறு செய்தாய்? எதினால் தேவனுடைய மகிமையை விட்டு விலகி போனாய் என்கிறார். இந்த இடத்திலே தேவன் மனிதனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் இப்படி கேட்டவுடன் அவன் நடந்தவற்றை எல்லாம் கூறி அவரிடத்தில் தன் தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்பான் என்று எண்ணுகிறார். ஆனால் ஆதாம் என்ன சொல்றான்? நான் தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாய் இருந்தபடியினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். ஆதாம் ஆதியிலிருந்தே தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்பொழுதும் அவன் நிர்வாணியாக தான் இருந்தான். அப்போது அவனுக்கு வெட்கமில்லை, பயமில்லை. பாவம் வருவதற்கு முன்பு அவன் நிர்வாணி என்று அவன் அறியவில்லை. ஆனால் இப்பொழுது பாவம் உள்ளே வந்தவுடன் வெட்கம், பயம், தேவனிடமிருந்து தன்னை ஒளித்துக் கொள்ளுதல் எல்லாம் நடக்கிறது. கர்த்தர் கேட்கும் பொழுது நடந்தவற்றை முழுவதும்